ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆன மதராசி படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு முருகதாஸ் டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, ஃபுல்லாக நம்ம ஸ்டைலில் நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கன் கல்ச்சர்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த கன் கல்ச்சர் எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சைடு ஒரு பிளான் போடுறான். இது எப்படியாவது இந்த கன் கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ஐஏ சொல்லிட்டு ஒரு குரூப் அவங்க இந்த மாதிரி சீக்கிரட்டாக ஆப்ரேஷனில் இருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு லவ் ஃபெயிலியரு. ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாமே ஒரு லவ்னால் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ப்ரோக்கன் லெவலில் இருப்பார். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருப்பார். அவருக்கு ஒரு மென்டலியாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அது நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவர் ஒரு லவ்வுக்காக என்ன வேணால் பண்ணுவார். என்ன வேணாலும், யாரை வேணால், என்ன வேணால் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராக நினச்சிருப்பார். அவர் அறியாமல் இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனில் உள்ளே வந்துடுவார். இதுக்கப்புறம் எப்படி இதை தடுத்தாங்க, இது இந்த படத்தோடைய கதையே. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே 3 பேர் தான். ஒன்று முருகதாஸ், இன்னொன்று சிவகார்த்திகேயன், அடுத்து வில்லன். இந்த 3 பேர் தான் வேற லெவலுங்க. முருகதாஸ் முருகதாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக கொடுத்தது இந்த ஸ்பைடர் தான் கொடுத்துருப்பாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. செம்ம ஒரு டைரக்ஷனுங்க. சூப்பராக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு முருகதாஸோட ஒரு கம்பேக்காக இருக்கும். இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. முருகதாஸ் பண்ணுறாரு ஒரு வருஷம் கழிச்சு, கண்டிப்பாக நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு ஹோப் இந்த படம் எனக்கு நல்லதாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் வேற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. முன்னாடி ஃபுல்லாமே ரொம்ப ஜோக்காக காமெடியாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் அப்படிலாம் நடிக்காமல் வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. உண்மையாக வேற லெவலாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வில்லன், எப்பா வில்லன் மொக்க பண்ணிடுவாங்களோட்டு ஒரு பயம் இருந்துச்சு. துப்பாக்கி படத்தோட வில்லன் தான். மொக்க பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, வேற லெவலான ஒரு வில்லன். முக்கியமாக இந்த படத்தில் ஃபைட் சீன் பார்க்கணுமே, எப்பா வேற லெவல் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு ஃபைட்டும் வேற லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் டோட்டலாக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம் தான். படத்தில் பெருசாக காமெடியெலாம் ஒன்றும் பெருசாக வந்திருக்காது. பட் இந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷன் இருந்தனால சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா லவ். ஒரு லவ் ஒருத்தவனை எப்படிலாம் மாற்றும், அந்த ஒரு லவ்வுக்காக தான் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு. லவ் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் ரொம்ப கிரிஞ்சுத்தனமாக இந்த லவ் பண்ணுறது, இந்த ஜோக் பண்ணுறதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதே எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அவ்வளோதான் என்னுடைய பாசிட்டிவ். அதை எடுத்து நெகட்டிவ் சொல்லணும்னா மியூசிக் தான். மியூசிக் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு பாட்டு, அதான் சிலப்பல சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதராசி சொல்லிட்டு ஒரு பிஜிஎம், இந்த 2 தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக பேக்ரவுண்டில் பெருசாக எந்த ஒரு மியூசிக்கும் ஒட்டலை. அனிருத் இந்த படத்தில் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பண்ணலை. ஏனோ தானோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தனால அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. பெருசாக இந்த படத்தில் மியூசிக் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுதான் நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த என்ஐஏ, அந்த என்ஐஏ இருக்காங்களே, அவங்களும் பெருசாக ஒன்று காமிக்கல. வராங்க போகிறாங்க, எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்க, பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம். ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப முக்கியம் காமிச்சிருப்பாங்க. வராங்க, சுடுறாங்க, சாகுறாங்க, ரிப்பீட்டு, இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. என்ஐஏ கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஓவரால் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு படமுங்க. ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் சீன் இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான் நம்ம ரிவ்யூ. இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.